அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் வந்து ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணார். ஸோ இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிவிடுவாங்க. முடியாத போது தான் நான் அந்த ஹெல்ப்பை கேட்பேன். இப்போ தான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமேல் என் சொந்த பணத்திலே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், இனிமேல் யாரும் பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்படியே போயிட்டுருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகிர் தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர் தண்டா பார்ட்டி போயிட்டுருக்கு. டைரக்டர் நின்று பேசுகிறேன். நான் டைரக்டர் கிட்ட போகிறேன். டைரக்டர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு இந்தப்பா சீமான் அண்ணன் பேசுவார்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேச போகிறேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவார், சீமான் அண்ணன் 2 பேரும் சைலண்ட்டு. நானும் எதுவும் பேசலை, சீமான் அண்ணனும் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறோம். பெரியவர் இல்லை என்னாலும் அண்ணன் அப்படின்னு. அவ்வளோதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகர் தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினார். அப்புறம் நான் வந்து மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்குறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலரன் சார் மாற்றம்னு அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினார். ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்போல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்கள்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட்டு குழந்தைங்க, சரி ஓகேடா. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றார். நிஜமா நண்பா அப்படின்னு. எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்டில் உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ, நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்லேருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ். ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பார், நல்ல உழைப்பாளி.